ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். 2-3 நாட்களாக பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நேற்று நிறைய செய்திகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாகவும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாகவும் நேற்று நிறைய வந்தது. கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டு புதரில் வீசி எறியப்பட்டார் அப்படின்னு தெரியுது. அல்லது புதரில் வீசி எறிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க உயிரிழந்திருக்கிறது. அப்படி சுத்தி சிறுமிகளாகவே 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களே நேற்றைய செய்திகள்ல நிறைய 5-6 செய்திகள் தொலைக்காட்சியில பார்க்க முடிஞ்சது சார். நம்ம நீங்க பேசியதனுடைய தொடர்ச்சியாக உதயநிதி பாலியல் குற்ற செய்திகள் தொடர்ந்தால் திமுக வீதியில் இறங்கி போராடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அறிக்கை விட்டா போதாது, மக்களை ஒன்று திரட்டி போராடணும் அப்படின்ற கருத்தை நேற்று நீங்க பேசியிருந்தீங்க. நேற்று அதுக்கு உதயநிதி அதுக்கு பிறகு இந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சிங்கப்பெண் படை இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கவனம் முழுக்க இந்த ஒரு பிரச்சனையில குவியணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, வீதியில இறங்கி போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னங்க, ஒரு 3 வயசு பச்சை குழந்தை இப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் 6 வயசு 9 வயசு இன்னொரு இன்சிடென்ட், 61 வயது மூதாட்டியை வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. என்ன, எந்த ஒரு அரசாட்சியிலையும் குற்றவாளிகளை அரசு உருவாக்குவதில்லை, அரசியல் கட்சிகளும் உருவாக்குவதில்லை. குற்றவாளிகள் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் குற்றவாளிகளாக ஆகின்றார்கள். ஆனால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜ் ஷீட்டிங் சீக்கிரமாக நடக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரணும், குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு தயக்கம் வரணும். அது இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் மூலமாக தான் நடத்த முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவங்க வன்புணர்வு பண்ணாங்கன்னு நியூஸ் வந்த போது உடனடியாக ஏன் தாவேக்கா அவங்க கட்சி இப்ப நீக்கிட்டு இப்ப சொல்றீங்களே, போலீஸ் அறிக்கை கொடுக்குது. நீக்கியது அந்த பெண்ணை தான் கட்சியில இருந்து நீக்கினாங்க. எதை காட்டுது இது? என் கட்சிக்காரங்களா லும்பனா இருக்கட்டும், அது எனக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறாங்களா யாராவது? அதனால இதுல எல்லாம் தெருவில் இறங்கி போராட வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு they should be given a jolt. அரசு இப்படி இருந்தா எல்லாரும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி. ஏன்னா இந்த மாதிரி தெருவில் இறங்கி போராடினா, அந்த தெருவில் திமுக போராட்டத்தை நடத்தினா அந்த போராட்டத்தில் கலந்தவர்கள் திமுகவாக மட்டும் இருக்க மாட்டார்கள், பொதுமக்கள் இருப்பார்கள். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். அது ஒரு விதத்துல காவல்துறைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா சார்? அது கேஸ முடிக்கிறதுக்கு போவாங்களா, இல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற லெவலுக்கு போவாங்களா? இப்ப நேற்று அந்த குழந்தையும் பீகார்ல இருந்து வந்த குழந்தை, குற்றம் செய்தவரும் ஒரு வட இந்திய பையன் அப்படின்னு சொல்றாங்க, அந்த செய்திகள்ல தெரியுது. அப்படிதான் அது இன்னொரு டைமென்ஷனாக இருக்கு. அது இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கும்பொழுது, வெளி மாநிலங்கள் இருக்கும்போது அனானிமிட்டின்னு ஒண்ணு வந்துடும். இப்ப நம்ம இங்க 10 சைனாக்காரங்க இருந்தாங்கன்னா யாருன்னு சொல்லி பேரு சொல்லி தெரியும், எல்லாருமே ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம அங்க போனாலும் அதே மாதிரி தான். இப்ப நான் கொஞ்சம் மீசையை வச்சுக்கிட்டேன், நம்ம 2 பேரும் போனோம்னா இந்த நேரத்தில் ஜென்ராம் போனாரா பால்சிங் போனாரா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏறக்குறைய நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இது குற்றம் செய்யறவங்களுக்கு வசதியா போயிடும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதனால அண்ணாமலை சரியா சொல்லியிருக்காரு. ஹி இஸ் a former police officer. இது நீங்க டெமோகிராஃபிக் அக்கௌண்ட் முதல்ல எடுக்கணும். ஒவ்வொருத்தங்க வந்தாலுமே அவங்க எந்த ஊர்ல, இது முக்கியம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க. ஏன்னா குற்றம் செஞ்சுட்டு டக்குன்னு அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனால இதெல்லாம் சேர்த்து வச்சு நிச்சயமா ஒரு சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் இல்லை, அவங்கள பத்தின பாப்புலேஷன், அந்த இண்டிவிஜுவல்ஸ் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அது எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு. அதையும் தவிர இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், சவால் அரசுக்கு எதிராக அப்படிங்கிற உணர்வு வரணும் அரசுல உள்ளவங்களுக்கு. அதுவும் தேவை. நல்ல செய்தி அப்படின்னு அடுத்த செய்தியை பார்த்தா, செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள்ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை
அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. 15 லட்சம் பேர் கூடுதலாக பயன்பெறுவர் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் ஒண்ணு இருக்கு. இல்லை, இது அரசு பள்ளியில மட்டுமா அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலுமா? அரசு அந்த பழைய ஸ்கீம் அப்படியே சார், அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையா கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுன்றது வெளிப்படை. ஆனால் செயல்படுத்தியதற்காக நிச்சயமாக முதல்வர் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான், நிச்சயமாக, சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க போஸ்ட்போன் கூட பண்ணியிருக்கலாமே, இன்னும் நாங்கள் ஆராய வேண்டிய ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியிருக்கலாமே. அது எதுவுமே சொல்லாமல் இது வந்து உடனடியாக அமல்படுத்துறது, அதுவும் பெரியாருடைய பிறந்த நாள் என்று அப்படின்னு சொல்லி அறிவிச்சது இன்னும் பொருத்தமானதாக இருக்கின்றது அப்படின்னு சந்தேகம் இல்லை. எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இதையெல்லாம் செய்து பெரியார் முகமூடியை அணுகின்றார்களோ, அதை செய்யற காரியம் நல்ல காரியம், அது செப்டம்பர் 17 அனௌன்ஸ் பண்றது வந்து பெரியார் முகமூடியை அணிவிக்கின்றார்களோ அப்படி. அது முகமூடியாக இல்லாமல் உண்மையான முகமாக இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி. இதை ஒட்டி 2-3 செய்திகள் வெவ்வேறு மாநிலங்களில் உண்டான செய்தி இருக்கு சார். கேரளத்துல கட்டணம் இல்லாத பயணம் நேற்றில இருந்து செப்டம்பர் 15 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. முதலமைச்சர் சதீசன் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வாரம் 10 நாள்ல அல்லது 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ததை போல முதல் கையெழுத்துல போட்டார்னா அவர் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் காலையில இருந்து பயணம் வந்து கட்டணம் இல்லாததாக நடைமுறைக்கு வந்தது. அது வந்து ஒரு மெமரபிள் லெவல்ல இருக்கு. இங்க சதீஷனும் சீக்கிரத்துல அதை பண்ணிருக்கிறாரு. ஒரு விழாவுக்கு நாம கலந்து கொண்ட விழால தானான்னு நினைக்கிறேன், ரேவந்த் ரெட்டி வந்திருந்த விழால அவர் அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாரு. அதுவும் நேற்றில இருந்து அங்க தெலுங்கானா அரசு பள்ளிகள்ல காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டது நேற்றில இருந்து. ஆக இந்த மாதிரி செய்திகள் வந்து நல்ல செய்திகள் சிலவும் பேப்பர்ல தெரியுது. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, நான் பாக்குறது ரொம்ப சுருக்கமா, ஸ்டாலினுடைய ஆட்சியின் கீழ் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய செயல்கள் இந்தியா முழுக்க என்று கவனம் பெறுகின்றன அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஸ்டாலின் உடனே சொல்றாரு திராவிடத்தின் வெற்றின்னு சொல்லுவாரு. அவங்க என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கிட்டோம், சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, ஆனா நல்லது நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து முன்னோடியா இருந்தது ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான் அப்படிங்கிறதுல நான் 2 விதத்துல பெருமைப்படுறேன். அதாவது ஸ்டாலினை பற்றிய பல பேரை பற்றி என்னுடைய மதிப்பீடுகள் எங்கெங்கேயோ போயிருச்சு, ஆனா இவரை பற்றிய மதிப்பீடு எள்ளளவும் குறையாத அளவுக்கு இவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அரசுனாலும் சரி, தமிழகத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அளவில் தமிழகம் என்று மற்றவர்களுக்கு முன்னோடியாக சில மிக முக்கியமான சோசியல் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து பெருமை. இன்னும் ஒரு செய்தி இருந்தது சார் ஒரு பேப்பர்ல. அந்த பேப்பர்ல வந்து வரக்கூடிய செய்திகளை பற்றி ஒரு ஒவ்வாமை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சில கட்சிகளிடத்துல இருக்கு. அதுல ஒண்ணு என்ன சொல்லுது, அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, அதிமுகல இருந்து தவேகாவுக்கு அதிகமான மக்கள் தலைவர் நிர்வாகிகள் போவது சரியான விஷயம் இல்ல. இது வந்து மு.க. ஸ்டாலினை ரொம்ப கவலைப்பட வைக்குது. அவர் வந்து நேரடியாகவே ஒண்ணு உட்கட்சியில பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம்பா, அதனால நீங்க ஒண்ணு அந்த கட்சியிலேயே இருங்க, அப்படி எங்கேயாவது அங்க இருக்கவே முடியாது, எங்கேயாவது போகணும்னா பேசாம திமுகவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறேன் அப்படின்னு நேரடியாக திமுக மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அங்க இருக்கிற அதிருப்தி, அதிமுக இருக்கிற அதிருப்தியாளர்கள்ட்ட அவரே பேசுகிறார் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன நோக்கம், அது உண்மையா பொய்யா, எங்கேயும் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. காசிப்ப வந்து நியூஸ் ஸ்டோரியாக ஆக்குன மாதிரி அன்னேம்டு சோர்சஸ் கதைகள்னு போடுற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஒரு பேப்பர்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்தியின் போது அதை பத்தி நான் கருத்து கூறுவேன். சரி, ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அதிமுகவையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கா? இல்ல, அவர் அதிமுகவை காப்பாற்றுற மாதிரி பேசல. போறதுன்னு போனீங்கன்னா நீங்க திமுகவுக்கு வாங்கன்னு சொன்னார். அதிமுகவில் இருங்க, ஆனா போதும் டிசைட் பண்ண நீங்க திமுகவுக்கு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைமையில திமுகவுடைய கொள்கைகள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவுக்குன்னு தனி கொள்கைகள் கிடையாது, எம்ஜிஆருக்குன்னு தனி கொள்கை கிடையாது. அதனால அவர் அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கைனார். அண்ணாவின் கொள்கைங்கிறது திமுகவுடைய கொள்கை, அதனால அதையே தான் அவங்க பின்பற்றினாங்க. அதனால வந்து அதிமுகல இருந்து ஒருத்தர் திமுகவுக்கு வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில
அது ஒரு இயல்பான ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா எதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை வச்சிருந்தோமோ அந்த நம்பிக்கை உள்ள இன்னொரு கட்சி, எங்க கட்சி வந்து தேஞ்சிட்டு போகுது, எங்க கட்சியில வந்து உள்கட்சி ஜனநாயகத்துக்கு மரியாதை இல்லை, ஏதோ காரணங்கள் கூறினாலும் அப்படி போறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தாவேக்காவுக்கு வர்றதுன்னா அதிகார ஆசையின் காரணமாக வருகிறார்கள்ங்கிறது தவிர வேற எந்த விதமான காரணமும் இருக்க முடியாது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில. அதனால அவர் சொல்றது வந்து அவங்க சொல்ற கொள்கைகளும் திமுகவினுடைய கொள்கைகளை தானே சார் சொல்றாங்க. அவங்க திமுக 1, திமுக 2, திமுக 3ன்னு தான் தமிழ்நாட்டுல கட்சிகள் இருக்குங்கிற பொருளுக்கு தானே வர வேண்டியது இருக்கு. அதை மட்டும் சொன்ன பரவாயில்ல, எங்களுக்கு பாஜக கொள்கை விரோதம் மட்டும்தான் சொல்றாங்களே, அரசியல் விரோதம் இல்லையா பாஜக? திமுகவுக்கு அரசியல் விரோதமும் இருக்குல்ல. அப்ப 2 பேர்ல பார்த்தா சரி திமுக டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கு, இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட வாங்கலையே, அப்ப திமுக தானே ப்ரிஃபர். கட்சியில எந்த கட்சியிலையும் சேராத தனிநபர்களுக்கு தெரியுது, கட்சிகளுக்கு தெரிய மாட்டேங்குது சார். நம்ம என்ன பண்றது? அதுக்கப்புறம் சார் இந்த 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு தடை விதிக்கணும். இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக அதிமுக வழக்கு போட்டிருக்குது. அதுல ராஜினாமா தொடர்பான அந்த டிஸ்குவாலிபிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத வலியுறுத்துறாங்க. அதுல இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கணும்னு கேட்கிறாங்க. டிஸ்குவாலிபிகேஷனாக இருந்தாலும் இடைத்தேர்தல் நடத்தித்தான் ஆகணும் இல்லையா? ஆமா, ஆனா டிஸ்குவாலிஃபை ஆனவங்க அதுல பங்கெடுக்க முடியுமா? பங்கெடுக்க முடியாது. சரி, there's a subtle difference. ஓ, அதற்காக இவங்க கேட்கறாங்களா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நேற்று 2 விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர்களும் தவேக்கா போறாங்கன்னு ஒரு பெரிய செய்தி காசிப்பாக இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெருசா இல்ல, அது எல்லாமே நீங்க சொல்லிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த எக்ஸோடஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு சார். ஆமா, எக்ஸோடஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதிமுக வந்து ஒரு ரட்டர்லெஸ் ஷிப் மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து. திமுகல இருந்து ஒரு வேளை வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு அந்த செய்தி ஒரு வதந்தியாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதிருப்தியோடு இருக்கிறவங்க என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை பேசணும் தானே இல்லையா? நல்லா பேசுறாரான்னு தெரியல. பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அவங்க ரெடியா இருக்காங்க, அடித்தாலும் உதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, அம்மா என்று அழைக்க நீ இங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூர் போயிருக்கும்போது, பெங்களூர் தான் நினைக்கிறேன், கர்நாடகாவுக்கு போயிருக்கும்போது அங்க முதலமைச்சர் விஜய் காரை தானே ஓட்டினாரு. அந்த வீடியோவை தவேக மக்கள் வந்து வெளியிட்டு மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுல சர்ச்சைக்குரிய சில பகுதிகள் இருக்கு. அவர் வந்து பெல்ட் போடாம ஓட்டுறாரு. அப்புறம் ஒரு வேறு நிறத்துல இருக்கக்கூடிய வாட்டர் கலர்ல இல்லாம வேறு நிறத்துல இருக்கக்கூடிய திரவம் வைத்த ஒரு பிளாஸ்டிக் கப்பு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல கீழே இருக்கு. அது எல்லாமே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. இப்போ தவேக்கா அதை டிலீட் பண்ண சொல்லி வாய்மொழி உத்தரவு போட்டதாகவும், அதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவை சமூக வலைத்தள நிறுவனங்கள்ல டிலீட் பண்றதாகவும் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. இவர் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது காக்பிட்டுக்கு போய் பிளேன் ஓட்டினாரு. அந்நேரம் இதே மாதிரி தான் கான்ட்ரவர்சி. ஃபார்மர் பைலட். அவருக்கு ஆசை இருந்தது, அவர் பைலட் தான் இருக்குன்னு ஆசைப்பட்டாரு. சூழ்நிலை அவரை அரசியலுக்கு தள்ளிவிட்டு. அப்போ அந்நேரம் இதே கான்ட்ரவர்சி வந்தது. அந்த கான்ட்ரவர்சியில கூறப்பட்ட காரணங்களும் சரிதான். அதாவது செக்யூரிட்டி கன்சர்ன் உண்டு, காக்பிட்டுக்கு உள்ள யார் போகணும், யார் போகக்கூடாது, யார் வந்து பிடிக்கணும், இதை வந்து பிளேனை ஓட்டணும் அப்படிங்கிறது அது மீறப்பட்டது. ஒரு ஓவர் எந்தூசியாசம். அது மாதிரி இவர் வந்து பெல்ட் போடாமல் செஞ்சதும் ஒரு ஓவர் எந்தூசியாசம். இந்த திரவம் அதெல்லாம் அது கிளப்பி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஷர்பத்து கூட வேற கலர்ல தான் இருக்கும். ஒரு ஃபேக்டரி இல்லை. ஆனா சீட் பெல்ட் போடாம ஓட்டினாரு அப்படிங்கிறது நிஜம்தான். தவிர்த்திருக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய குற்றமா நான் நினைக்கல. ஒரு அபரேஷன். கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம சொல்லணும், சரி விட்டுருங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றதோட இதை கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு ருட்டீன்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு கிடைக்குமோ என்னவோ அந்த கார் ஓட்டிட்டு.
ஃப்ரீயா போறதுக்கு. இங்க அதெல்லாம் போயிடுச்சு இல்ல. சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால இங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால கர்நாடகால அந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் போற மனநிலையில அதை எடுத்து ஓட்டிருக்கலாம். சில சமயம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு போகும்போது நான் சப் கலெக்டர் இருந்தபோது நானும் ஏஎஸ்பி ஜெயராமன் பின்னாடி அடிஷனல் டைரக்டர் ஐபிஓ ஸ்பெஷல் டைரக்டர் ஐபிஓ ரிட்டையர் ஆனது அவர் கண்ட்ரி கசன் ஹீஸ் ஆல்சோ தமிழ். நாங்கள் 2 பேரும் லா அண்ட் ஆர்டர் டியூட்டிக்கு போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள கான்ஸ்டபிள் வந்து ஹி வாஸ் மை அட்மையர். என் மேல் ரொம்ப மரியாதை விஷயத்தில் ரொம்ப பாராட்டிக்கொள்வது. ஓடி வந்து என்கிட்ட வந்து லாட்டியை கொடுத்தார். ஒரு லாட்டி ஏன்னா போகும்போது இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம், அதனால லாட்டியை கொடுத்தாரு. உடனே நான் வந்து ஜெயராமனை திரும்பி பார்த்தேன். ஜெயராமன் வந்து லாட்டியை வாங்கிட்டு நான் வச்சுக்கிறேன் போப்பான்னு கான்ஸ்டபிள் சொன்னார். உடனே கான்ஸ்டபிள் மறுபடியும் ஐயாவுடைய பாதுகாப்புக்குன்னாரு. ஐயாவுடைய பாதுகாப்பு தான் நம்ம இருக்கோம், அவருக்கு தான் லாட்டி தான் ஒரு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது போலீஸுடைய கடமையை மேஜிஸ்ட்ரேட் கையில் எடுக்கக்கூடாது. ஆமா, அது ஜெரி வாஸ் ஜெரின்னு கூப்பிடும் ஜெயராமன். ஜெரி வாஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் தரோ போலீஸ் ஆஃபீஸர். இப்போ என் கையில் அந்த லாட்டி இருந்தாலுமே யாரும் என்னை ஒன்றும் சொல்ல போறல. அடிதடிக்கு பதில் தற்காத்துக்கிறா வச்சுக்கன்னு நினைக்கலாம். பட் ஹீ நியூ ஹூ இஸ் ஹூ அண்ட் வாட் இஸ் வாட். அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த மாதிரி நேரத்தில் அதை தான் சொல்லணும். யுவர் பிரைம் மினிஸ்டர், காக்பிட்டில் போய் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அண்ட் யுவர் சீஃப் மினிஸ்டர், சீட் பெல்ட் இல்லாமல் நீங்கள் வண்டியை ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு தடவை அப்படித்தான் இது பொங்கான்னு ஒரு இடத்துக்கு வந்து இவர் வந்திருந்தார் ராஜீவ்காந்தி. அது ரொம்ப பாட் ஹோல்ஸ் உள்ள NH-34ன்னு ஒரு காலத்தில் இந்த ஜெசூருக்கு போகிற பாதை. அது அந்த காலத்தில் இதில் வந்து அது வரைக்கும் வர்த்தகர்கள் போவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரோடு. ரொம்ப பாட் ஹோல்ஸோடு இருந்தது. ஸ்லோன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கில் நிப்பாட்டி போக வேண்டியிருந்தது. இவர் திடீர்னு சொல்லி வீல்ஸ் போய் உட்காந்தார். 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் மாட போய் பின்னாடி அவருடைய செக்யூரிட்டி வந்து அவர் கூட வந்து தே குட் நாட் கீப் பேஸ். அரண்டு போய் எல்லாரும் தன்னுடைய கார் வேகத்தை வந்து கூட்டினாங்க. அண்ட் தென் அதை கூட்டி முடிச்சு அங்கே போகணுன்னு எஸ்பிஜி வந்து ரொம்ப ஸ்டர்னான ஒரு அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஹவுரால கலெக்டர் வந்து அவரே இருந்திருக்காரு, பார்த்துருக்கேன். நான் அந்த இடத்துல இல்லை. பட் ஐ வாஸ் டோல்டு. எஸ்பியும் சொன்னார். எஸ்பிஜி கார்டு வந்து ரொம்ப ஸ்டர்னாக வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம். இட்ஸ் நாட் யுவர் வே ஆஃப் டூயிங், இட் ஷுட் நாட் பி யுவர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் சார் அப்படின்னாராம். ரொம்ப ஸ்டர்னா. அதனால சில விஷயங்கள் அந்த அதீத உற்சாகம்லாம் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி சார், அதை திரும்ப அதை பேச முடியாது. அது ஒரு சம் சார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருது. அந்த காத்து மேல படணும், அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருது. கிட்டத்தட்ட இது எல்லாமே பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி லாங் டிரைவு, ஸ்பீடி டிரைவு, இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சுக்கிறாங்க. எனக்கு ராஜேஷ் பைலட் நினைவுக்கு வராரு. இந்த மாதிரி அவரே வண்டி ஓட்டிட்டு போய் தான் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாரு. இப்படி பலர் இருக்காங்க. பட் நண்பர்கள் சர்க்கிள்லயும் இந்த மாதிரி பழைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போகும்போது திடீர்னு திருச்சிக்கு பக்கத்துல திடீர்னு நீங்க தள்ளிப்பாங்கப்பா அப்படின்னு வண்டி ஓட்டிட்டு வந்த தோழரை தள்ளி விட்டுட்டு பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை எடுத்துட்டு பறப்பாங்க. கூட உட்கார்ந்து போகவே முடியாது. இந்த பிஎம் சிஎம் என்னன்னாங்க, முதல்ல உற்சாகமா இருக்கலாம். சுத்தி எந்நேரமாவது செக்யூரிட்டி கார்டு அதெல்லாம் இருக்குது. ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை, ஒரு உற்சாகம் எல்லாம் முதல்ல வரும்போது இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள்ல வந்து அவங்க உணர்வாங்க தன்னுடைய சுதந்திர பறிபோயிருச்சு அப்படின்னு உணர்வாங்க. அது உண்மைதான். ஏன்னா அங்கிட்டு திரும்ப முடியாது, இங்கிட்டு திரும்ப 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதனால இந்த மாதிரி ஆட்கள் சில சமயங்களில் சுதந்திர காற்றை சுவாசிக்க நினைக்கிறார்கள். அது போக இப்போ இந்த பொய் செய்திகளின் யுகமாக இருக்கிற நேரத்துல புகைப்படங்களை நம்பி எதுவும் பேச முடியாது. எதுவுமே பேச முடியாது. அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேச முடியாது. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.